முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இவன் தான் ராஜேஷ். ஹலோ சார். மிஸ்டர் குமார் மிஸ்டர் வல்லரசோட பிஏ. சாருக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் இவர் தான். ஐயோ சார் நீங்கள் வாங்க சார், உள்ளே வாங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி வந்துடுறேன். ஏன் ஏதாவது மீட்டிங்கில் இருக்காரா? ஆமாம், இப்போ முடிஞ்சிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வந்துடுறேன் சார். எல்லாருமே எக்ஸ் மினிஸ்டர்ஸுங்களா? ஐயா, நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சீனிவாசன் வந்திருக்காரு. அவர் கூட அவன் சொந்தக்கார பையன் ராஜேஷ்னு சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பேச வந்திருக்காங்க. ஆமாய்யா, மெயில் பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறான்? அதான் ஜெர்மனியில் ஏதோ சோலார் பவர் சிஸ்டத்தில் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஜெர்மனியில் நம்பர் 1 கம்பெனியாக அதை இந்தியா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் அது. அது நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும். நான் சிஎம் கிட்ட பேசணும். அது ஒரு பெரிய கம்பெனியாக பெரிய லாபகரமான விஷயமா தெரியுதியா? ஹெல்த் மினிஸ்டர் வேற. பார்ப்போம். இங்கே வர சொல்லியா அவங்கள? வர சொல்லிடுறேன் சார். வாங்க சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். உங்களை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், கடைசியாக சிஎம் மீட்டிங் அப்போ பார்த்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பார்க்குறீங்களே, எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பிஸி. உங்களுக்கு தெரியாதுதான் அரசியல் வாழ்க்கை. சரி. இவன் தான் ராஜேஷ். ஹலோ சார். ஜெர்மனியில் சோலார் பவர் சிஸ்டம் கம்பெனியில் இருக்கான். ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். அதான். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிற்கிறீங்களா? உட்காருங்க சார். உட்கார். உங்கள் மெயில் நான் பார்த்தேன் தம்பி. அதில் மறுபடியும் உங்கள் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சார். என்னது இது சார்? நம்ம நாட்டில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சுரல் சோர்ஸஸ் சோலார் பவர். பட் நம்ம நாட்டில் நிறைய ஸ்டேட்டில் கோல் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் நியூக்ளியர், விண்மில் இதெல்லாம். இன்ஃபேக்ட் இப்போ டெவலப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். சூரிய ஒளியில் மின்சாரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது தவிர இட் ஹேஸ் அ லாங் லைஃப். நம்ம நாட்டோட கரண்ட் ப்ராப்ளத்தையே மொத்தமாக சரி பண்ணிடலாம். ஆனால் இதோட ஒரே ஒரு ப்ராப்ளம், மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். நிறைய இடம் வேணும் சார். அதனால தானே நீங்கள் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லேயே போடணும்னு பிளான் பண்ணுறீங்க சார்? இது ஒரு ஆரம்பம் தான் சார். எல்லா கவர்மெண்ட் பில்டிங்லேயும் இதை இன்ஸ்டால் பண்ணி பவர் கட்டே இல்லாமல் உங்கள் பேசிக் நெசசிட்டிஸ், ஃபேன், லைட், ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக வர பவரை கிரிட்டுக்கு சப்ளை பண்ணலாம். ஓ சரி. அதனால் எங்களுக்கு, எங்கள் கட்சிக்கு என்ன லாபம்? நாட்டுக்கே லாபம் சார். கவர்மெண்ட் நேச்சுரல் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நிறைய சேமிக்கலாம். அதை தவிர ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம் சார் ப்ரைவேட் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு. எங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்லை சார், இதை நிரூபிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் பாதிக்கு மேலே சோலார் பவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அளவுக்கு நம்ம பேனல்ஸ் யூஸ் பண்ணால் பவர் ப்ராப்ளமே இருக்காது. சரி, எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணலாம் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லையும் போட்டால்? இப்போது என்னோடய ஃபோக்கஸ் 600 பில்டிங்ஸ் சென்னையில் மட்டும் சார். ஆரம்பத்தில் 15,000 பேனல் இன்ஸ்டால் பண்ணி 5 மெகாவாட் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 600 பில்டிங்லையும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். இது வெறும் ஆரம்பம்தான். மெதுவாக அப்படியே படிப்படியாக 10,000 பில்டிங்ஸுக்கு போட்டோன்னா இது 1,00,000 வீட்டுக்கு பவர் சப்ளை பண்ண முடியும். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். கேட்குறதுக்கே நல்லா இருக்க. பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பைலட் ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஐயா, நம்ம முத்துப்பாண்டி வந்திருக்காரு. ஓ சாரி, எனக்கு இன்னொரு மீட்டிங், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கண்டிப்பாக சார். ராஜேஷ், ஐ லைக் யுவர் ப்ரப்போசல்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல டீட்டெயில்டாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டாங்க. கேளுங்களேன். இனிஷியலாக ஒரு 2,000 பில்டிங்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் ஒரு 600 சாங்ஷன் ஆகும். ஓகே சார், ஷோர். மற்ற விஷயங்கள்லாம் குமாரோட கான்டாக்டில் இருங்க. அவர் பார்த்து பார்ப்போம். கண்டிப்பாக சார். அவருடைய டச்சில் இருங்க. ஓகே, வரோம் சார். வாங்க. நல்லது. விட்டு வந்துடுறேன்.